வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் காணிகளை கைப்பற்றி போலியாக அமைக்கப்பட்ட தையிட்டு திச விகாரை, ஐனாதேவி நாக விகாரையின் விகாராதிபதி பகிரங்க குற்றச்சாட்டு. அர்ச்சுனா எம்பி பிணையில் விடுவிப்பு. தையிட்டு விகாரை பிரச்சினைக்கு ஜனாதிபதி தீர்வு காண வேண்டும். தவத்திரு வேலன் சுவாமிகளை கைது செய்து முறை மிகுந்த வேதனை தருகிறது. இந்த மாமன்ற உபதலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன். தமிழர் தாயகத்தில் சீனா பாகிஸ்தான் காலூன்றுவதை உறுதி செய்யும் ஆவணங்கள் ஜெய்சங்கரிடம் தமிழரசு நேற்று நேரில் சமர்ப்பித்தது என தகவல். ஜாலிலிருந்து உருக்குலைந்த நிலையில் கரையொதுங்கிய ஆணொருவரின் சடலம் அடையாளம் காண உதவுமாறு போலீசார் கோரிக்கை. கொழும்பு மாநகர சபை மேஜர் ஒரு பொம்மை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் என்கிறார் முஜிபுர் எம்பி. ஜனாதிபதி அமைச்சரவையை போன்றே அரசியலமைப்பு சபைக்கும் தவிர்க்க முடியாத பொறுப்புள்ளது. முன்னேற்ற பாதைக்கு தடையாக இருக்க வேண்டாம் அமைச்சரவை பேச்சாளர் வலியுறுத்தல். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொய்கூறி ஏமாற்றும் என மக்கள் கனவிலும் நினைக்கவில்லை சமிந்த விஜேஸ்வரி. இராணுவ அதிகாரிக்கு ஆதரவளித்த ஸ்ரீதரனின் செயற்பாட்டால் ஏமாற்றம், பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டுமென கஜேந்திரகுமார் வலியுறுத்து. நாட்டுக்காக இப்போதாவது தளவான IMF இணக்கப்பாட்டுக்கு செல்லுங்கள் அரசு நோக்கி சஜித் பிரேமதாச. தையிட்டி சம்பவத்துக்கு பருத்தித்துறை நகரசபையின் மாதாந்த அமர்வில் கண்டனம். யாழ் மக்கள் என்னை கொன்று விடுவார்கள் எதிர்க்கட்சி தலைவரின் கோரிக்கைக்கு அர்ச்சுனா வழங்கிய பதில். வலிகாமம் வடக்கில் குழப்பங்களை ஏற்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியினர் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. மஹிந்தவின் மற்றொரு பாரிய மோசடி அம்பலம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையிட்டி பகுதியில் திசை விகாரை போலியாகவே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த போலி விகாரை அமைந்துள்ள காணியானது தமிழ் மக்களுக்கு சொந்தமானது. இவ்வாறு ஐனாதேவி நாகவிகாரையின் விகாராதிபதி நவதகல பதுமதீரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், திசைவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியானது காங்கேசந்துறை தையிட்டி பகுதியைச் சேர்ந்த தமிழ் மக்களுக்கு சொந்தமானதாகும். யாழ்ப்பாணத்தில் யுத்த காலத்தின் போது தமிழ் மக்களின் காணிகள் கைப்பற்றப்பட்டன. அதன் பின்னர் அங்கு சட்டவிரோதமாகவே திசைவிகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த உண்மையை இங்கு யுத்த காலத்திலிருந்து மிக நீண்ட காலமாக வாழும் நாகவிகாரையின் விகாராதிபதியான எனக்கு மட்டுமே தெரியும். ஆகவே எமது நாட்டில் உள்ள மக்கள் இந்த விடயம் தொடர்பில் தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. விடயங்களை ஆராய்ந்து நாம் செயற்பட வேண்டும். இந்த நிலையில் வடக்கு பிராந்தியத்துக்கான பிரதான சங்கநாயக்க தேரருக்கான பதவியை போலியாக அமைக்கப்பட்டுள்ள திசைவிகாரையின் விகாராதிபதிக்கு பெற்றுக் கொடுத்துள்ளனர். பௌத்த தர்மத்துக்கு மாறாக அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது. நான் 53 வருடங்களாக இங்குள்ள தமிழ் மக்களுடனேயே ஐனாதேவில் தங்கியுள்ளேன். மிகவும் சமாதானமாகவும் அன்பாகவும் தமிழ் சகோதரர்களுடன் நாங்கள் ஒன்றாக வாழ்கின்றோம். எனினும் தற்போது தையிட்டி பகுதி தேரர் ஒருவர் வருகை தந்து தமிழ் மக்களின் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி விகாரைக்கான புதிய கட்டடங்களை நிர்மாணித்து வருகின்றார். இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படக்கூடாது என்பதே எனது நிலைப்பாடு. எனவே இலங்கை வாழ் அனைத்து மக்களும் எவ்வித சிக்கல்களையும் ஏற்படுத்திக் கொள்ளாது சிந்தித்து செயற்பட வேண்டும். அரசு இந்த விடயத்தில் தலையீடு செய்து நடவடிக்கை எடுப்பது சிறந்தது என்பது என்னுடைய கருத்தாகும். இந்த விடயம் தொடர்பில் தேவையற்ற வகையில் கருத்துக்களை பகிர வேண்டாம் என ஏனைய தேரர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாவிடின் இந்த விடயம் பெரும் பூதாகரமாக மாறும். அதன்போது தமிழ் மக்களுடன் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கில் சீனாவும் பாகிஸ்தானும் ஆழக்கால் ஊன்றுவது தொடர்பில் சில ஆதாரங்களுடனான விவரங்களை இலங்கை தமிழரசு கட்சி இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சரிடம் நேற்றைய சந்திப்பின் போது சமர்ப்பித்ததாக தெரிய வருகின்றது. இங்கே வந்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை இலங்கை தமிழரசு கட்சி உட்பட தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் நேற்று கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடினர். இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்து ஆகியவை தொடர்பாகவும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. இந்தியாவை பாதிக்கும் வகையில் அந்நிய சக்திகள் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணத்தை பயன்படுத்த தமிழர் தரப்பு அனுமதிக்காது என்றும் உறுதியளித்த தமிழரசு கட்சி இந்தியாவுக்கு அண்மையில் உள்ள வடக்கு மாகாணத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தான் தரப்புகள் போட்டி போட்டு இடம் பிடிப்பது தொடர்பில் சான்று மூலம் ஆதாரப்படுத்தும் சில ஆவணங்களையும் இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் கையளித்ததாக தெரிய வருகின்றது. இப்படி ஏதேனும் ஆவணங்கள் கையளித்தீர்களா என கேட்டபொழுது அதற்கு பதில் தர அவர் மறுத்துவிட்டார். எனினும் சந்திப்பில் பங்கு பெற்றிய தரப்புகள் அத்தகைய ஆவணங்கள் சில தமிழரசு கட்சியினரால் சமர்ப்பிக்கப்பட்டன என்பதை உறுதிப்படுத்தின. கொழும்பு மாநகர மேயர் தெருவில் மோசடியாக பெற்றுக்கொண்ட வெற்றியை மாநகர சபை கூட்டு எதிர்க்கட்சி
6 மாத காலத்தில் மறுபக்கத்துக்கு திருப்பியிருக்கிறது. அதனால் இன்று முதல் கொழும்பு மாநகர சபையை நிர்வகிப்பது கூட்டு எதிர்க்கட்சியாகும் என்பதை அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், கொழும்பு மாநகர சபையில் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்ததன் மூலம் மாநகர சபையில் கூட்டு எதிர்க்கட்சியின் பலத்தை அரசாங்கத்துக்கு காட்டியிருக்கின்றோம். மாநகர சபையில் மேஜரை தெரிவு செய்யும் வாக்களிப்பில் நாங்கள் பகிரங்க வாக்களிப்பை கோரிய போது அதற்கு அரசாங்கம் மறுப்பு தெரிவித்து ரகசிய வாக்கெடுப்பையை நடத்த வேண்டும் என தெரிவித்து வந்தது. ஜனாதிபதி உள்ளிட்ட பலரும் அவர்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு சில உறுப்பினர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி மோசமான முறையில் தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டிக் கொண்டது. அன்று மோசமான முறையில் பெற்றுக்கொண்ட அந்த வெற்றியை 6 மாத காலத்தில் கொழும்பு மாநகர சபையின் கூட்டு எதிர்க்கட்சியினருக்கு திருப்பிக் கொள்ள முடியுமாக இருப்பதை ஜனாதிபதிக்கு காட்டியிருக்கிறோம். அதனால் ஜனாதிபதி இரவு நேரங்களில் மாநகர சபை உறுப்பினர்களை அழைத்து ரகசியமாக விருந்தளித்து மாநகர சபையை ஆட்சி செய்ய முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மக்கள் பிரதிநிதிகளுக்கு வரப்பிரசாதங்களை கொடுத்து பிரியாணி கொடுக்கும் கலாச்சாரத்தை இல்லாமல் ஆக்குவதாக தெரிவித்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னரும் முன்னர் இருந்த அரசியல்வாதிகள் செய்த செயலையே செய்கின்றீர்கள். அதனால் மாநகர சபையினால் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரமில்லை என்ற செய்தியை வழங்கி இருக்கிறோம். மாநகர மேஜர் ஒரு பொம்மை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதனால் இன்று முதல் கொழும்பு மாநகர சபையை நிர்வகிப்பது கூட்டு எதிர்க்கட்சியாகும் என்பதை அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். அத்துடன் எதிர்க்கட்சியில் இருந்த எமக்கு நெருக்கமான ஒரு சிலர் அரசாங்கம் வெற்றி பெறும் என நினைத்து ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். ஆனால் தற்போது வந்திருக்கும் பருவரை வரப்போகிறது. அதனால் எங்களுடன் இணைந்து வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்குமாறு இறுதி நேரத்தில் நான் தெரிவித்தேன். ஆனால் அவர்கள் ஜனாதிபதியின் கயிற்றை விழுங்கினார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி, அமைச்சரவை ஆகியவற்றுக்கு நாடு தொடர்பில் பாரிய பொறுப்பு காணப்படுவதை போன்று அரச பொறுப்புரையை கொண்டு செல்வதில் அரசியலமைப்பு சபைக்கும் தவிர்க்க முடியாத பொறுப்பு காணப்படுகிறது. எனவே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான முயற்சிகளுக்கு தனியாக செயற்படாமல் அவற்றுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அரசியலமைப்பு சபையை கோருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு நிரந்தரமான கணக்காய்வாளர் ஒருவர் அவசியமாகும். எனவேதான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் பொருத்தமான தகுதிகளுடையவர்களது பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன. இது தொடர்பில் அரசியலமைப்பு சபையை இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் ஜனாதிபதி பரிந்துரைக்கப்பட்டவர்கள் தொடர்பில் ஏதேனும் சிக்கல் காணப்படுமாயின் அதனை கூற வேண்டும். அவ்வாறின்றி முன்வைக்கப்படும் பெயர்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்படும் பட்சத்தில் இந்த துறை தொடர்ந்து வீழ்ச்சி பாதையிலேயே செல்லும். ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவைக்கு நாடு தொடர்பில் பாரிய பொறுப்பு காணப்படுவதை போன்று அரசு பொறுமுறையை கொண்டு செல்வதில் அரசியலமைப்பு சபைக்கும் தவிர்க்க முடியாத பொறுப்பு காணப்படுகிறது. தையிட்டி விகாரை தொடர்பான பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வினை ஜனாதிபதி விரைவாக எடுத்தல் வேண்டும். தவத்திரு வேலன் சுவாமிகளை கைது செய்த முறை மிகுந்த வேதனை தருகிறது என்று அகில இலங்கை இந்து மாமன்றம் உபதலைவர் கலாநிதி ஆறுமுகன் திருமுருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தையிட்டியில் பொதுமக்களின் நிலத்தில் அமைக்கப்பட்ட பௌத்த விகாரை தொடர்பாக தொடர்ந்து பிரச்சனைகள் அதிகரித்துள்ளது. இப்பிரச்சனையை ஆராய்ந்து உடன் தீர்வு காண வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதி கூறியது. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வலிகாம வடக்கு பிரதேச சபை தலைவரையும் அழைத்து இப்பிரச்சனைக்கான தீர்வினை ஏற்படுத்துவதே அவசியமாகும். போர்ச்சூழலில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் அகப்பட்ட சைவ ஆலயங்கள் சில இன்னும் விடுவிக்கப்படாமல் உள்ளன. பலாலி விநாயகர் ஆலயம், கீரிமலை ஆதிசிவன் கோயில், கதிரவழி முருகன் கோவில் கடந்த 35 ஆண்டு காலமாக பூசை இல்லாமல் பக்தர்கள் சென்று வழிபாடு செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த நிலையில் புதிய புதிய பௌத்த ஆலயங்கள் மக்களின் நிலங்களில் உருவாக்கப்படுவது பிரச்சனைகளை அதிகரிக்குமே ஒழிய அமைதியை ஏற்படுத்தாது. சைவ மக்கள் பௌத்த மதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. எனவே மக்களின் மனதை வேதனைப்படுத்தாது அரசுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு மோதிர பகுதியில் உள்ள பிரதிபா மண்டபத்துக்கு அருகிலுள்ள 2 ஏக்கர் 16 பேஜஸ் காணியை மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் 50 லட்சத்துக்கு குத்தகைக்கு கொடுத்து 4600 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளார். இந்த காணி 30 வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தனது இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது.
தையிட்டியில் சாத்வீகமாக முன்னெடுத்த போராட்டத்துக்குள் புகுந்து போலீசார் மேற்கொண்ட அடாவடித்தனமான செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்ட இயக்கத்தின் இணைப்பாளர்களில் ஒருவரும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான அழுத்தந்தை கந்தையா ஜெகதாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று காலை மட்டவில் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தையிட்டியில் உள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது போலீசார் மிக மோசமாக ஈனத்தனமாக நடந்து கொண்டனர். அதிலும் ஒரு சமய தலைவரான தவத்திரு வேலன் சுவாமிகளை கடுமையாக தாக்கி கைது செய்து அதன் விளைவாக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தையிட்டியில் மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டு நிர்மாணிக்கப்பட்ட விகாரை ஒரு ஆக்கிரமிப்பாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையாகும். தையிட்டிக்குட்பட்ட வலிவடக்கு பிரதேச சபையின் விகாரை சட்டவிரோத விகாரை என தீர்மானம் நிறைவேற்றினர். அதற்கு அரச கட்சி உறுப்பினர்களும் ஆதரவு வழங்கினர். சட்டவிரோத விகாரை என்ற பதாகையிட வேண்டுமென்று அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அதிலும் மிக மோசமாக தவத்திரு வேலன் சுவாமிகளை தாக்கி கைது செய்திருந்தனர். அதன் விளைவாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். போலீசாரின் இந்த அராஜகமான ஈனத்தனமான செயற்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வலிகாமம் வடக்கில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகளை தேசிய மக்கள் சக்தியினர் குழப்பி வருகின்றனர். அவர்களின் பின்னணியில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களிலிருந்து பிரதேச சபை உறுப்பினர்களை தவறாக வழிநடத்தி சபை கூட்டங்களையும் குழப்பும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோவண்ணா சுகிதன் குற்றம் சாட்டியுள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வலிகாமம் வடக்கில் மல்லாகம் தெற்கு வீரபத்திரர் ஆலய வீதி புயலால் பாதிக்கப்பட்ட வீதிகளுக்குள் உள்வாங்கப்பட்டு அந்த வீதியினை புனரமைக்கும் செயற்பாட்டினை முன்னெடுத்த வேளை தேசிய மக்கள் சக்தியின் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை பெண் உறுப்பினரும் இன்னும் சிலர் தேசிய மக்கள் சக்தியினை சேர்ந்தவர்களும் அப்பகுதியில் உள்ள ஒரு சிலரை அழைத்து வந்து வீதியின் அபிவிருத்தி பணிகளை இடைநிறுத்தியுள்ளனர். அது தொடர்பில் அறிந்து நான் பிரதேச சபையின் செயலாளர், அப்பகுதி அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஆகியோர் அவ்விடத்துக்கு சென்று இருந்தோம். அங்கு அவ்விடத்தில் நின்ற அப்பகுதியைச் சேர்ந்த சிலருடன் வீதியின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் எடுத்து கூறி அவர்களுடன் கதைத்துக் கொண்டிருந்த வேளை தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் அனுமதியின்றி அவ்விடத்தில் தொலைபேசிகளில் காணொலிகளை பதிவு செய்து கொண்டிருந்தனர். அவ்வேளை நான் இவ்விடத்தில் காணொலி எடுப்பதனை நிறுத்துமாறு பணித்தேன். அதனையும் மீறி காணொலிகளை பதிவு செய்து என்னுடன் தர்க்கப்பட்டனர். பின்னர் வலிகாமம் வடக்கின் தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் ஒருவர் நான் தன்னை தாக்க வந்ததாக போலீஸ் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோரிடம் முறையிட்டுள்ளதாக அறிகின்றேன். அது தொடர்பில் என்னிடம் இதுவரையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. குறித்த வீரபத்திரர் ஆலய வீதி புனரமைப்பை தேசிய மக்கள் சக்தியினர் தடுத்து நிறுத்தியமையினால் தற்போது நாம் அந்த வீதிக்கான நிதியினை ஐயனார் ஆலய வீதிக்கு திருப்பி தற்போது ஐயனார் வீதி புனரமைப்பு பணிகளை முன்னெடுத்துள்ளோம். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினால் கடந்த 6 மாத காலப்பகுதிக்குள் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டதனை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் எமது பிரதேச அபிவிருத்திகளை தேசிய மக்கள் சக்தியினர் திட்டமிட்டு குழப்பும் செயற்பாடுகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கோட்டை போலீசாரால் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பிற்பகல் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கோட்டை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தனது கடமையை செய்து கொண்டிருந்த போது அவருக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பில் அர்ச்சுனா எம்பி மீது வழக்கு தொடரப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட அர்ச்சுனா எம்பி நேற்றைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கவில்லை. அதையடுத்து அவருக்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. பிடியாணை உத்தரவுக்கு அமைய அர்ச்சுனா எம்பி இன்று முற்பகல் கோட்டை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்து பிற்பகல் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இதன்போது அவரை பிணையில் விடுவிக்க கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இன்பர்சிட்டி கடற்கரையில் உருக்குலைந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் இன்று கரை ஒதுங்கியுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள பருத்தித்துறை போலீசார் சடலத்தை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். சடலத்தின் நீல நிற டெனிம் காட்சட்டையும் பிரவுன் கலர் டிஷர்ட்டும் காணப்படுகின்றது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்த சடலம் இந்தியா ராமேஸ்வரம் மீனவருடையதாக இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கொழும்பில் போட்டியிடுமாறு தன்னிடம் கேட்டுக்கொண்டதாக அர்ச்சுனா ராமநாதன் எம்பி தெரிவித்துள்ளார். இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான அர்ச்சுனா ராமநாதன் எம்பி பிணையில் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்னர் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், அது தொடர்பில் எதிர்காலத்தில் சிந்தித்து பார்ப்போம். ஆனால் யாழ்ப்பாண மக்கள் என்னை விட மாட்டார்கள், கொன்று விடுவார்கள். அப்படி நான் வருவதென்றால் சட்டத்தரணி கௌசல்யாவை அங்கே நிறுத்திவிட்டே வருவேன். அவர்தான் எனக்கு அடுத்தபடியாக பட்டியலில் இருக்கிறார். அவருக்கு 15,000க்கு மேல் வாக்குகள் கிடைத்துள்ளது. நாடாளுமன்றில் இருக்கும் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விட அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளார். நான் நினைக்கிறேன் நமது நாட்டை திருத்த முடியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் அரசுக்கு எதிராக வாக்களிக்கின்றனர்.
பின்னர் எதிர்க்கட்சிக்கு வாக்களிக்கின்றனர். இதனாலே கொழும்பு மாநகர சபை பாதீடு தோல்வியடைந்தது. இது அரசாங்கத்தின் பாரிய வீழ்ச்சியாகவே நான் நோக்குகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொய்கூறி ஏமாற்றும் என மக்கள் கனவிலும் நினைக்கவில்லை. அதனால் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் இன்னும் 2 பௌர்ணமி தினங்களே இந்த அரசாங்கத்துக்கு இருக்கும். மக்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக அணி திரள்வார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறியை தெரிவித்துள்ளார். கொழும்பில் புதன்கிழமை நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வரலாற்றில் எப்போதும் மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களை பொய்ப்பிரச்சாரம் மேற்கொண்டே வீழ்த்தியது. ஆனால் தற்போது ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு தெரிவித்து வரும் பொய்யினால் வீழ்ச்சியடைந்து வருகிறது. இவர்களின் பொய்யினாலே நாட்டின் அபிவிருத்தி குறைந்துள்ளது, பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. எதனையும் செய்ய முடியாத இந்த அரசாங்கம் அவர்களின் இயலாமையை மறைப்பதற்கு பொய் கூறி வருகிறது. இவர்கள் தெரிவிக்கும் பொய் காரணமாக இயற்கையும் இவர்களுக்கு எதிராக செயற்பட்டு தண்டனை வழங்க ஆரம்பித்துள்ளது. என்றாலும் அரசாங்கத்துக்கு எதிரான இயற்கையின் தண்டனையில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதே கவலைக்குரிய விடயமாகும். அதனால் அரசாங்கம் இதன் பின்னராவது பொய்யுரைப்பதை விட்டுவிட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும். சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் என்றே தெரிவித்தார்கள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இராணுவ அதிகாரி ஒருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்கு ஆதரவாக வாக்களித்த ஸ்ரீதரனின் செயல்பாடு தமக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு ஆதரவாக வாக்களித்ததன் மூலம் வெளிப்படுத்திய தீர்மானத்தை ஸ்ரீதரன் ஏதேனும் ஒரு வழியில் திருத்தியமைக்க வேண்டும் எனவும் அன்றில் தாம் அவருக்கு வழங்கிய ஆதரவை வாபஸ் பெற வேண்டியிருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள இந்த IMF கடன் இணக்கப்பாட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட வேளையில் வெளிநாட்டு கடனை 2033 ஆண்டுக்கு முன்பு செலுத்துமாறு தெரிவித்தது. ஆனால் முன்னைய அரசாங்கம் தானாகவே அதை 2028 முதல் செலுத்துவதற்கு இணக்கப்பாடு கண்டது. தற்போதைய அரசாங்கமும் அதை இருந்தவாறு ஏற்றுக்கொண்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இதன் கீழ் ஆண்டுதோறும் 4.5 பில்லியன் டாலர்களை நாம் செலுத்த வேண்டும். இந்த இணக்கப்பாட்டை மாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே ஆரம்பம் முதல் ஐக்கிய மக்கள் சக்தி இருந்து வருகின்றது. இதன் மிகப்பெரிய சுமையை குறைக்க வேண்டும். தற்போது இந்த லித்வா சூறாவளி 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளோம். பேச்சை ஆரம்பித்து இந்த கடன் இணக்கப்பாடுகளின் விதிமுறைகளை எளிதாக்குவதற்கு அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இருக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாசா மேலும் தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை நகரசபையின் மாதாந்த அமர்வில் தையெட்டி சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபையின் அமர்வானது தவிசாளர் வின்சென்ட் டீபோல் டக்ளஸ் தலைமையில் இன்று காலை 9:30 மணியளவில் ஆரம்பமானது. இன்றைய அமர்வில் 2 உறுப்பினர்கள் சமூகம் அளிக்கவில்லை. இந்த அமர்வில் 2026 ஆண்டுக்கான நடமாடும் சேவைகளுக்கான அனுமதி, மின் இணைப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதிகள் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அத்துடன் அண்மையில் தையிட்டியில் வேலன் சுவாமிகள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டமைக்கும் அமர்வில் எதிர்ப்பு தெரிவித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.